நாங்க ரேணுகா மேம் கிட்ட வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸா தெரப்பி எடுத்துட்டுருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது. நம்ம ரெகுலரா நாம போய் தெரப்பி சென்டர்ஸ் போறது பதிலா, இந்த ஆன்லைன்ல நான் கூட ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு, ஆன்லைன்ல எப்படி இருக்குமோ என்னோ நெனச்சுட்டு தான் அத ஃபர்ஸ்ட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தான் வந்தேன். இப்ப டைரக்ட்டா நாங்க போறத விட இது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. நம்ம டைரக்ட்டா நம்ம கொண்டு போய் விடுறோம்னா, உள்ள என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? ஒரு கான்செப்ட்டும் புரியாது. எதுவும் சரியா ஹோம் டாஸ்க் இந்த மாரிலாம் குடுப்பாங்க. பட் ஆனா, அது நம்ம எதுக்கு பண்றோம்? எப்படி? அது ஒண்ணுமே தெரியாம இருந்தது. ஆனா, இது நம்ம பண்ணும்போது மேம் வந்து கான்செப்ட் டைரக்ட்டா நமக்கே சொல்லிர்றதுனால, ஃப்ரீ டைம்ல நம்ம பண்ற மாரி இருக்குது. இப்ப எதுக்கு பண்றோம்? எப்படி? அப்படிங்கிறதும் தெரியுது. இப்ப அங்க வந்து அங்க இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ, அது டே டு டே லைஃப்க்கு அது பெருசா யூஸ் ஆகாது. இங்க வந்து அவங்களுக்கு பெருசா ஐடென்டிஃபிகேஷனும் இருக்காது. ஆனா வீட்ல வந்து சொல்லிக் குடுப்போம். இப்போ மேம் வந்துட்டு இப்போ காமனா வீட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வச்சே சொல்றதுனால ரொம்ப எஃபெக்டிவ். இப்போ ஒரு பொருள் எடுத்து அத எடுத்துட்டு வான்னு சொன்னா கூட என் பையனுக்கு தெரியாது. ஆனா இப்போ வந்து ஹோம் டாஸ்க்ல வீட்ல இருக்கிற பேசிக் திங்ஸ் வச்சு சொல்லிக் குடுக்கறதுனால அவனுக்கு அத எடுத்துட்டு வான்னா அந்த மாரி ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி நெறைய 3 மந்த்ஸ்லயே எங்களுக்கு நெறைய இம்ப்ரூவ்மென்ட் தெரியும். சாதாரண ரிமோட் எடுத்துட்டு வான்னு கூட எடுத்துட்டு வான்னா தெரியாது. இது ரிமோட்ன்னு நாங்க நெறைய தடவ சொல்லிக் குடுத்தா கூட அவனுக்கு தெரியாது. ஆனா மேம் வந்து அந்த டெக்னிக் இதுதான் ரிமோட்ன்னு அவனுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறதுங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் மேம் சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவன் வந்து அத எடுத்துட்டு வான்னா அவனுக்கு தெரியுது. ஸோ ரேணுகா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.